விமன்ஸோட இண்டிபெண்டன்ஸ் ஆகட்டும், பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில் ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறது திமுகவால் தடைப்பட்டிருக்கு. கூட்டணி கட்சிகளாக விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தாலும், இன்னும் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இருக்க மற்ற கட்சிகள் இருந்தாலும், நீங்கள் மக்கள் பட்டியலின மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற இடத்தையே பட்டியலின மக்கள் கைவிட்டுறணுங்கிறத நான் இங்கே அவங்களுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய டைம். இன்னைக்கு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்காம தூத்துக்குடியில் போராட்ட களத்தில் மக்கள் நிற்கிறாங்க. அப்போ போராட்ட களத்தில் மக்கள் நிற்கும் போது நீங்கள் ரீல்ஸ் வெளியிடுறீங்கன்னா நீங்கள் யாருக்கானவர்? உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது மக்களை நோக்கி இருந்துச்சுன்னா இந்நேரம் சிஎம்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல. குற்றம் செய்த உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கப்பெற செய்யுமோ, அதுதான் ஒரு அரசோட வேலையாக இருக்கணும். ஆனால் இங்கே குற்றம் செய்த குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கு திமுக உதவி செஞ்சிருக்கு. தான் தோற்றுடும் தெரிஞ்சும் அவர் கூட்டணிக்கு போக மறுத்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் யாருக்காகவோ வந்திருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ அது யாருக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், எப்போ குற்றம் குறையும்? தண்டனைகள் கடுமையானால் குறையும். இதுதானே, இது எவ்வளோ பெரிய ஆள் யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் உண்மை. எங்கே குற்றங்கள் குறைவாக இருக்குது? அரபு நாடுகள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குது? அவன் நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கில் தொங்க போடுறான், நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு கொள்றான். இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்பவன் திமுக காரனாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வரோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஒரு சிறிய கிராமத்துக்குள்ளே கொலை செய்ததை இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல, 5 நாள் 6 நாள் ஆகிட்டு, ஒரு வார காலமாக கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? என்ன வேலை பார்த்துட்டீங்க? அல்லது குற்றவாளியை மறைக்கிறீங்களா? இது மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். மேபி அந்த குற்றவாளி கூட திமுக காரனாக இருக்கலாமோ. தேர்தல் நெருங்குறதுனால நீங்கள் அதை மறைக்க கூட முயற்சிக்கலாம். பெண்களுக்காக போராடக்கூடிய பலரை நீங்கள் பார்க்காம பெண்களை அடிமையாகவும் ஒரு போக பொருளாகவும் அவர்களை மதிக்காதவர்களாகவும் ஒட்டுமொத்தமாக இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா எந்த துறையிலையுமே பெண்களுக்கு மரியாதை இல்லை. அது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குறது வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்போது இப்போ திரும்பவுமே இந்த விமன்ஸோட இண்டிபெண்டன்ஸ் ஆகட்டும், ஃபெமினிசம் ஆகட்டும், பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில் ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி குழந்தை திருமணம் அதிகமாகிடுச்சு. குழந்தை திருமணம்னா என்னென்னா 18 வயசு கீழேயே பயந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஏதாவது ஆகிடுமோ. ஏன்னா பல தரப்பட்ட மைண்ட் செட்டில் மக்கள் இருப்பாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. இப்போ குற்றங்கள் அதிகமாக அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக ஏன் நம்ம பெண் பிள்ளையை வெளியில் விடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறது திமுகவால் தடைப்பட்டிருக்கு. கணக்கு சர்வே சொல்லுது, அதிகமான திருமணம் நடந்திருக்கு, அதிகமான பெண்கள் கருவுற்று இருக்காங்க 18-16 வயசுக்கிட்டேயே. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா இவர்களிடம் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரே காரணம், போதைப் பொருள் புழக்கம் ஒரு மெயின் காரணம். கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க. போதைப் பொருள் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. இன்றைக்கி காஃபி டீ கடை மாதிரி எங்கே பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் கிடைக்கும். விதவிதமான போதை பொருள் தான் அதிகமாக போதை பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா மேம்? உண்மை, 100க்கு 100 உண்மைமா. சர்வே சொல்லுது. நீங்கள் காலமாக போதைப் பொருள் இருக்குது. ஆனால் இந்த 4 வருஷத்தில் பலதரப்பட்ட நீங்கள் சூடமைன், பெத்தமெட்டமைன், பேர் கூட வரல, பல பெயர்களை நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். புதுசாக பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. போதை ஊசி போட்டுக்கிறாங்க, போதை சாக்லேட் சாப்பிட்றாங்க, கூலி பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துகிறாங்களாம், பஸ் ஸ்டாண்டில், எல்லா இடத்துலையும், ரயில் நிலையத்தில், எல்லா இடங்களிலும் பரவலாக போதைப் பொருளை கொண்டுட்டு வந்தது தான் திமுகவுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியிலேயே கஞ்சா அடிச்சுட்டு போகிற வர்றவங்களெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு ஓடுற காட்சியை நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கு சாதிய கொடுமைகள், நாங்குநேரியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எல்லாமே இவங்க எதை பற்றியுமே பேசுறதுக்கு தகுதி இல்லை. இப்போ சமூக நீதி பற்றி முக்கியமாக பேசக்கூடாது. உண்மையாகவே கூட்டணி கட்சிகளாக விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தாலும், இன்னும் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இருக்க மற்ற கட்சிகள் இருந்தாலும், நீங்கள் மக்கள் பட்டியலின மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய டைம். ஏன்னா அவர்கள் உங்களுக்காக உங்க கூட இல்லவே இல்லை. அவர்கள் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு கூட்டணி தர்மம் தான் முக்கியம், எங்களுக்கு கூட்டணி தர்மம் தான் முக்கியம்னு உட்காந்துருக்காங்களே தவிர, இன்னைக்கு ஆகாஷ்னு ஒரு பையன் லாக்அப் மரணத்தில் கூட இன்னைக்கு அவர்களுடைய குரல் வலுவாக இல்லைன்னா எதற்காக நீங்கள் போய் ஓட்டு போடணும்? யாருக்காக ஓட்டு போடணும்? உங்களுக்கு திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற இடத்தையே பட்டியலின மக்கள் கைவிட்டுறணுங்கிறத நான் இங்கே அவங்களுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தயவு செய்து உங்களுக்காக
உங்களுக்காக நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் வரணும். கண்டிப்பாகவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிச்சயமாகவே எல்லோருக்குமான ஒரு நல்ல தலைவராக, அனுபவம் மிக்கவராக, எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இந்த முறை தெளிவான முறையில் தேர்தலில் போயிட்டு ஓட்டு போடணுங்கிறது என்னை போன்றவரோட வேண்டுகோள். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சமூக நீதி பேசுற திமுக கூட்டணியில இருக்க விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இதெல்லாம் அவங்கள எதிர்த்தும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல வரதாகட்டும், ரீசெண்டாக தேவாஜீவான்னு சொல்லிட்டு முதல்வர் வீடியோ எடுத்து போடுறதாகட்டும், இது எல்லாமே மறைக்கிறதுக்காகவா மேம்? ஏங்க மடை மாத்துறது எங்கங்க? இன்னைக்கு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்காம தூத்துக்குடியில் போராட்ட களத்தில் மக்கள் நிற்கிறாங்க. அப்போ போராட்ட களத்தில் மக்கள் நிற்கும் போது நீங்கள் ரீல்ஸ் வெளியிடுறீங்கன்னா நீங்கள் யாரு? நீங்கள் யாருக்கானவர்? அது யாராக இருக்கட்டும், அது பாவம் குழந்தைங்க, அவங்கள விடுங்க. உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது மக்களை நோக்கி இருந்துச்சுன்னா இந்நேரம் சிஎம்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல. சிஎம் போயிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. உங்களுக்கு மக்களுடைய வாக்கு வங்கி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ஸு கரூர் சம்பவத்துக்கு உடனே போக முடிஞ்சதில்ல. ஆனால் உங்களுக்கு கள்ளசாராயம் மரணம் நடந்த இடத்துக்கு போக முடியல. இன்னைக்கு பிரதீபா இறந்து போயிருக்காங்க, அந்த பாப்பா இவ்வளோ கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கா, அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியல. அப்போ மக்களை ஓட்டுகளாக மட்டுமே பார்க்கறது தான் திமுக. முழுக்க வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், வேறு எந்த ஒரு மக்கள் மீது ஒரு பற்றும் இல்லாமல், வாக்கு வங்கி எங்கே போனால் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கல்ல, பிரிச்சுக்கிறீங்கல்ல, அது பிரிச்சுக்கிறதே தப்பு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை ரீல்ஸும் போடுறீங்கல்ல, அது இன்னும் மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நடந்தது இன்னொரு குடும்பத்தில் நடக்காதுன்னு என்ன இருக்குது? இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொடுமை இப்போ ஒரே வாரத்துக்குள்ள 14 வயசு சிறுமி மதுராந்தகத்தில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, ஒரே வாரத்துக்குள்ள எத்தனை இன்சிடென்ட். அப்போ அதை நினச்சி வெட்கி தலை குனிய வேண்டிய நேரம் இது. நீங்கள் ஒன்று வெட்கி தலை குனியணும், அல்லது பாதிக்கப்பட்டவங்களோட போய் நிற்கணும். இது ரெண்டை தவிர நீங்கள் வேற என்ன வேலை பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்கானவர் இல்லைங்கிறது தானே உண்மை. அடுத்து பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம், நாங்கள் இப்போ தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த பெண்களுக்கு இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே பண்ணாலுமே இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கும்போது, இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு குரலும் எழுப்பப்படாமல் இருக்கு மேம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னுமே அவரெல்லாம் அரசியல்வாதியாகவே நான் பார்த்ததில்லை. நான் அரசியல் ரொம்ப தெளிவாக நம்ம போயிட்டுருக்கோம். அரசியலுக்குள்ளே இன்னும் பக்குவமின்மை இருக்குது அவங்கள்ட்ட. அவர்கள் வசனம் பேசுவது அரசியல் கிடையாது. அரசியல் மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு விஷயம். இப்போ அவங்க நான் கட்சி தொடங்கி நாளையோட 8வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். அவர் கட்சி தொடங்கி இன்னும் 2 வருஷம் கூட ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவர்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது மக்களுக்காகலாம் இன்னும் அவங்க களத்தில் இறங்கலை, போராடலை, சிறைக்கு போகலை. நாங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். எத்தனை உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவர்களுடைய பிரபலத்தன்மையை மட்டுமே வச்சுக்கிட்டு மக்களை நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். பெண்களுக்காக அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் திட்டங்களை அறிவிக்கும் போது கூட அது ஒரு அரசாங்கத்தோட திட்டம்னே தெரியாமல் என்னமோ தன்னோட சொந்த காசில் திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி, அவரோட திட்டம் மாதிரி அவர் பேர் வச்சுக்கிறதுங்கிறது கூட அது சரியான முறை கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அம்மாங்கிற வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வேற. நம்ம இதை கேட்டோம்னா அதை கேள்வி கேட்பாங்க, அதுக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் மற்றபடி அரசாங்கத்துடைய திட்டங்கள் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணாமல் அவர் பேசுகிறது, எழுதி வச்சிருக்க யாரோ எழுதி கொடுக்குறாங்கல்ல, அது கூட சரியானதா இல்லை. புரிதல் இல்லை, புரிதலே இல்லாதவர்கள் இவங்கள்ட்ட மக்கள் போடுற ஓட்டு அப்படிங்கிறது அது எதுக்கு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஓட்டாக தான் போகும். ஏன்னா இப்போ அடுத்து பெண்களுடைய வாக்கு சதவீதம் தாவேக்காவை நோக்கி தான் இருக்கு அப்படின்ட்டு சர்வேக்கள் பல இருக்கு. இந்த சர்வேயை பற்றி மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சர்வே இப்போ நானுமே நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். சர்வே இஸ் நாட் இது, அது எல்லாமே பே பண்ணி வாங்கப்படுற மாதிரி தான் இருக்குது. உண்மையான சர்வே அப்படிங்கிறது நீங்கள் தேர்தல் முடிவு வர்ற நாள் தான் உண்மையான சர்வே. இப்போ எல்லாமே திணிக்கப்படுது. எல்லா கருத்து கணிப்புகளுமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், திணிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு அலையை உருவாக்குவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக மக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிற கருத்துக்களை தயவு செய்து கருத்து கணிப்பாக மக்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களால எவ்வளோ பேரை சந்திக்க முடியும்? நான் கேட்குறேன், 6 கோடிக்கு மேலே வாக்குகள் இருக்குது, 6 கோடி பேரையும் சந்தித்து எடுத்த கருத்து கணிப்பாக இருக்க முடியுமா என்ன? அதனால் இது கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பெண்கள் ஓட்டு இருக்கு, பெண்கள் வாக்கு சதவீதம் இருக்குமா, நானுமே சொல்கிறேன். ஆனால்
புரிதல் இல்லாத பெண்கள் தான் இருக்காங்களே தவிர புரிதலோடு இருக்கிறவங்க அவங்கள கன்வெர்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இப்போ நடக்க போகுது. இதன் பிறகு நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி நீங்கள் உண்மையாகவே நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா கூட்டணியில் வந்து இருந்து கூட்டணியோட சேர்ந்து கூட நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். நீங்கள் கூட்டணிக்கு வரலனாலே இதில் வேறு ஏதோ பிளான் இருக்குது, ஒருவேளை நீங்கள் திமுகவோட பி டீமாக இருக்கலாம், திமுகவுக்காக நீங்கள் செயல்படலாங்கிற ஐயம்லாம் வருது இல்லை விஜய் மேலே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இவர் தனியாக ஸ்டாண்ட் பண்ணால் வெற்றி பெற மாட்டீங்கிற சர்வே அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சர்வே தொடர்ந்து அந்த சம்பவங்கள் இவருடைய கரூர் சம்பவம் ஆகட்டும் சர்வே கன்சிடர் பண்ணால் அடுத்து மற்றபடி அது நான் பர்சனல் பற்றிலாம் நான் பேச விரும்பலை, அது நமக்கு தேவையில்லாதது. அந்த முடிவு தான் தோற்றுடும் தெரிஞ்சும் அவர் வந்து கூட்டணிக்கு போக மறுத்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் யாருக்காகவோ வந்திருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ அது யாருக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் திமுகவோட பி டீமாக இருக்காருங்கிறது தான் எங்களை போன்றவரோட பார்வையாக இருக்குது. அந்த பார்வை மேபி உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது போக போக தெரியும். ஓகே மேம். இப்போது அரசியல் இதெல்லாம் தாண்டி பெண்கள் திரும்பவும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வெளியே போகிறாங்க. தமிழ்நாடு பெண்கள் லீட் பண்ணி வந்துட்டு நிறைய விஷயத்த பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது வீட்டில் இருக்க பெண்களை விட பெண் குழந்தைகளை வந்துட்டு வெளியே வந்துட்டு விடுறதுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு எல்லார் மத்தியிலுமே வந்துட்டு எழுந்துட்டுருக்கு. இது எங்கே போயிட்டு முடியும் மேம்? இது வந்துட்டு எதை நோக்கி வந்துட்டு இது பயணிச்சிட்ருக்கு? ஒன்றுமே ஆட்சி மாற்றம் தாம வரணும். என்னென்னா அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எத்தனை குற்றங்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, வழக்குகள் இருக்குது. நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 15லேருந்து 20% வழக்குகள் கூட முடிச்சு வைக்கப்படலை. இப்போ ஒரு ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக எடுத்து பெண்களுக்கு எதிரான வழக்குகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதை விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக எவ்வளவு சீக்கிரம் முடித்து வைக்க முடியுமோ, அதாவது குற்றம் செய்த உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கப்பெற செய்யுமோ, அதுதான் ஒரு அரசோட வேலையாக இருக்கணும். ஆனால் இங்கே குற்றம் செய்த குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கு திமுக உதவி செஞ்சுருக்கு. அதனால தான் பெண் குழந்தைகளை கூட இன்றைக்கி நம்ம வெளியில் விட முடியாத சூழ்நிலை. எப்போ குற்றம் குறையும்? தண்டனைகள் கடுமையானால் குறையும். இதுதானே, இது எவ்வளோ பெரிய ஆள் யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் உண்மை. எங்கே குற்றங்கள் குறைவாக இருக்குது? அரபு நாடுகள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குது? அவன் நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கில் தொங்க போடுறான், நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு கொள்கிறான். இப்போ நடு ரோட்டில் நிற்க வச்சு ஒரு தண்டனையை கொடுக்குறான், கடுமையான தண்டனைங்கும் போது அங்கே ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறத நம்ம உணர முடியுது. இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்பவன் திமுக காரனாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதில் 15லேருந்து 20% வழக்குகள் முடிச்சு வைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு பக்கம், அதுலேயுமே குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சிருக்கா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆங்காங்கே ஒரு கேஸை நீங்கள் நியூஸில் போடுறத பார்த்துட்டு எல்லா கேஸுக்கும் அப்படியே தண்டனை கொடுத்துட்டாங்கலாம் மக்கள் நினைக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் ரெக்கார்ட்ஸோடு நம்ம பார்க்க வைக்கணும். அதுதான் எங்களை போன்றவரோட வேலை. அறிவார்ந்த சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த 20% வழக்குகள் ரிசல்ட் வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்ததில் 90% பேர் தப்பிச்சிட்டான், தான் நிரபராதின்னு. அப்போ அவன் தப்பிச்சவன் சமூகத்தில் போய் வாழும்போது என்ன ஆகிடும்? மற்றவன் பார்ப்பான், இவன் குற்றவாளி தானே, இவன் ஏன் எப்படி சுதந்திரமாக இருக்கான், அப்போ நம்மளும் அந்த குற்றத்தை செய்யலாம், இப்போ நம்மளும் அந்த குற்றத்தை செஞ்சால் தப்பிச்சு வந்துடலாங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள். அந்த இடம்தான் இன்னைக்கு யாருமே வெளியில் போக முடியலை. ஏமா 2 வயசு குழந்தையும் போக முடியலம்மா, 73 வயசு முதியவர் அடிச்சுட்டு 60 வயசு பாட்டியையும் விட மாட்டானுங்கம்மா. அது எவ்வளோ பெரிய விஷயம், கொடுமையாக இருக்குல்ல. அப்போ பெண்ணே இருக்கக்கூடாது, பெண்களே இல்லாத சமூகமாக இங்கே வந்து பெண் ஒன்றும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துடணும் இல்லை, இது என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும்? இங்கே இவ்வளவு கொடுமையும் இவ்வளவு குற்றத்தையும் கேட்க வேண்டிய திமுகவில் உள்ளவங்களோ, நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டில் உள்ளவங்களோ, மாதர் சங்கங்களோ, சினிமா நடிகைகளோ, சென்ற ஆட்சியில் எதுவாக இருந்தாலும் வந்து வெளியில் வந்து பேசுவாங்களே, ஒரு உணர்ச்சி பொங்க பேசுவாங்களே, அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அப்போ ஒரு சார்பாக ஒரு தரப்பை சார்ந்து அவர்கள் பக்கம், திமுக பக்கம் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு விருதுகள் தான் முக்கியம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதுனால வாய் மூடி மௌனம் காத்துட்ருக்காங்க. எங்களுக்கு கூட்டணி தர்மம் தான் முக்கியம். அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க, மிகச்சரியான பதிலடியை கொடுப்பாங்க. அங்கே கனிமொழி அவர்களை விரட்டி அடித்தாங்க, இங்கே வந்து நான் இந்த தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டோன்னே அவ்வளவு பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவித்து, அம்மா நீங்கள் பண்ணது சரியான மெத்தட், எங்களுக்கே கோபமாக வருது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி அங்கே அந்த ஊர் தூத்துக்குடியிலேருந்து கூட மக்கள் பேசுகிறாங்க.
அப்போ மக்கள் இன்னைக்கு உணர்வுபூர்வமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக சிந்திப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த கடைசியா மேம் 2 வயசு குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் இந்த வன்கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் 2026 தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது மேம்? ஆமாம், இப்போ டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போதுமா, நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவங்க அந்த இலவசங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இப்படிங்கும்போது ஒரு ஒரு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தெரியுது மக்கள் மத்தியில். ஐயோ எப்படா தப்பிச்சு நம்ம நிம்மதியாக ஒரு பாதுகாப்பாக வாழ முடியும், இவங்க எந்த திட்டமும் வேண்டாம், இவனை போடுற பணமும் வேண்டாம், நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக இருந்தால் போதும், நாம் பத்திரமா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த 2 வார காலத்துக்குள்ளே நடந்த பல்வேறு சம்பவங்கள் மக்கள் மனதை மாற்றிட்டு. அதனால் 100% அடுத்ததாக நம்ம வந்து இந்த திமுகவை விரட்டி அடிக்கணும், அதிமுக தலைமையிலான ஆட்சியை வந்து கொண்டுட்டு வரணுங்கிறதுல மக்கள் மனம் மாறி இருக்காங்க. இதுதான் நீடிக்க போகுது. தேர்தல் தேதி வந்துருச்சு. நிச்சயமாகவே திமுகவை வந்து விரட்டி அடிக்கப்படும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை நம்ம இப்பயே முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் தடுக்க முடியாதவங்க என்ன ஆட்சி பண்ணுவாங்க? நிர்வாகத்திறன் இருந்துச்சுன்னா தடுத்துருக்கணும்ல. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வரோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஒரு சிறிய கிராமத்துக்குள்ளே கொலை செய்ததை இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியல, 5 நாள் 6 நாள் ஆகிட்டு, ஒரு வார காலமாக கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சிறிய கிராமம், ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை முகங்கள் இருக்கும்? அந்த இடத்துல இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து என்ன வேலை பார்த்துட்டீங்க அல்லது குற்றவாளியை மறைக்கிறீங்களா? இது மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். மேபி அந்த குற்றவாளி கூட திமுக காரனாக இருக்கலாமோ என்னமோ, நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதுவே சந்தேகமாக இருக்குது. தேர்தல் நெருங்குறதுனால நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு கூட முயற்சிக்கலாம். அப்போ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க குற்றவாளியாக இருந்தாலும் காப்பாற்றப்படணும், அவங்களாம் நிம்மதியாக இருக்கணும், உங்கள் மகனை நீங்கள் அடுத்த பதவிக்கு கொண்டு போகணும், உங்கள் குடும்பங்கள், அது மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படணும், தமிழ்நாட்டில் விலைவாசி உயரணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் விலைவாசி உயர்வை பற்றி பேசாமல் நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறத பற்றி பேசுவீங்க, ஓசி பஸ்ஸுன்னு நீங்கள் அவமானப்படுத்துவீங்க பெண்களை. இன்னைக்கு பல்வேறு இடத்துல அவமதிக்கப்படுற பெண்கள் ஒவ்வொருத்தருமே இதை எல்லாவற்றையும் உணர்ந்து திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை ஏற்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக மேம். இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு சட்டங்கள் வந்துட்டு கடுமையானதாக இந்த மாதிரியான குற்றங்கள் வந்துட்டு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 2026 தேர்தலும் அதுக்கான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நன்றி மேம். நன்றி மேம்.